கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாநகரி செல்வகுமார் சார். வணக்கம். வணக்கங்க. சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேஸ்வரன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படுன்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி இது ஒரு இடம் வாங்கப்பட்டு அதில் சில சிக்கல்கள் மோசடிகளாக ஏற்பட்ட மாதிரியான பல்வேறு கருத்துக்களை மையப்படுத்தி தினம் பரமக்குடியில் கூட ஒரு கூட்டம் நடந்தது. நீங்கள் கூட அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தீங்க. தேவேந்திர வேளாளருக்காக வாங்கப்பட்ட அந்த சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பேசுபொருளாயிருக்கு. இந்த அமைப்புல இருக்கவங்க பல நபர்கள் இந்த மோசடித்தனத்தை பண்றாங்க. இந்த மாதிரியான பல்வேறு கேள்விகள் கூட தேவேந்திர வேளாளர் மக்கள் மத்தியில கூட எழத் தொடங்கி இருக்கிறது. நீங்க பங்கேற்றீங்க, என்ன பேசப்பட்டதுங்க சார்? 2007 தியாகியாருக்கு பாத்தீங்கன்னாக்கா 50வது ஆண்டு நினைவு நாள். அந்த 50வது ஆண்டு நினைவு நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுன்ற நோக்கில் பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா ஒரு அரசு ஊழியர்கள் அமைப்பு டெக்கோரம்ன்ற ஒரு அமைப்பு நிறுவி அதன் வாயிலாக பாத்தீங்கன்னாக்கா தேவேந்திர குல வேளாளர் சமூக அரசு ஊழியர்கள், ஆன்றவர்கள், தொழிலதிபர்கள் அப்படின்னு எல்லார்ட்டையும் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரசீது மூலமாக வரி வசூல் பண்ணுறாங்க. அதோட செயலாளராக தங்கராஜ்ன்ற ஒருத்தர், பொருளாளராக பார்த்தீங்கன்னாக்கா ராஜேந்திரன். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா வங்கி பாண்டிய கிராம வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பணியில் இருந்தார். தங்கராஜ் கனரா வங்கியில் பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர். அதோட அந்த இதில் எஸ்சி/எஸ்டி சங்கத்தோட ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்பார்னு நினைக்கிறேன். நாகராஜன் ஒருத்தர் அவரோட சேர்ந்தவர். இவங்க 2 பேருமே ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது நாங்கள் இந்த பொன்விழா ஆண்டை நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடுறது போது மாநில தியாகியாருக்கு மணிமண்டபமும் சிலையும் அமைக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னாக்க வசூல் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க பரமக்குடியிலேருந்து முதுகுளத்தூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 ஏக்கர் 77 சென்ட் நினைக்கிறேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா வேந்தோணி கிராமத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை மரவர் சமூகத்தை சேர்ந்தவங்களோட இடம். அதை ஒரு சொற்ப விலைக்கு வாங்குறாங்க. சொற்ப விலைக்கு வாங்கும்போது அந்த நேரத்தில் டெக்கோரம் அமைப்பு பதிவு பெறாத அமைப்பு. இந்த இடம் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொற்ப விலைக்கு ஏன் கொடுக்குறாங்கனாங்க, இங்கே தான் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். அங்கே இருக்கக்கூடிய நமது சமூகத்தை சேர்ந்த வேலு செல்வகுமார் இன்னொரு நபர் அவங்கெல்லாம் அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரின்றப்போ இது நல்ல விஷயம் அப்படின்ற சொன்னதுனாலதான் அவங்க சொற்ப விலை கொடுக்குறாங்க. அந்த அவசரத்தில் என்ன பண்ணுறாங்க, 2 தனிநபர் பேரில் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தை பத்திரம் முடிக்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க கைலாராஜன் சொல்லிட்டு இங்கே மதுரையை சேர்ந்தவர். மதுரையில் பார்த்தீங்கன்னாங்க அப்போ அரசு மருத்துவரை பணிபுரிச்சிருந்தார். அதாவது நரம்பியல் துறையில் பேராசிரியராக இருந்தார். இன்னொருத்தர் இந்த தங்கராஜ். இப்போ இவங்க 2 பேரும் அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சமூகமே ஒரு எடுப்பார் கைப்பிள்ளைன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு வசூல் பண்ணுறான், ஏன் வசூல் பண்ணுறான், யார் அமைப்பு உருவாக்குறான், இந்த அமைப்புக்கு தலைவராக வரவன் ஏன் இதை செய்யறான்ற கேள்வி வைப்பதற்கு இங்கே நாதியே இல்லாததுனால அவன் ஒரு அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னாக்க சாதி ரீதியாக செயல்படக்கூடாதுன்ற சட்டம் இருந்தால் கூட அதை தாண்டி பண்ணுறாங்க. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு நடந்து போச்சு. இதை பெருசாக அந்த மக்கள் எடுத்துக்கிறல. பொன்விழா ஆண்டு முடிஞ்சிருது. இதே தங்கராஜ் நாகராஜ் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் போய் மாயாவதியை சந்திச்சு சுரேஷ் மானே மூலமா இந்த சமூகத்தை பார்த்தீங்கன்னாக்க பகுஜன் சமாஜ் கட்சிக்கு நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு தேதி வாங்கி அதை நடத்தக்கூட வக்கில்லாமல் ஓடி போனவங்க. இதோடு இன்னொரு விஷயம், ஏன்னா இது போல நான் கண்ணால் பார்த்தவன். நான் கண்கூடாக இந்த சமூகத்தை போய் வச்சுக்கிட்டு இவங்க அங்கே பண்ணதெல்லாம் அட்டுலையும் தெரியும். அதோட ஏங்கிட்ட அவங்க என்ன சொன்னாங்க, பேகன்ஜி பார்த்தீங்கன்னாக்க பல்கலைக்கழகம் கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க உதவி பண்றோம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் போறேன், திருவனந்தபுரம் போறேன், அங்கே போறேன். ஏன் கேட்குறீங்க, அந்த பணத்தை கொடுத்ததுக்கு உண்டான அத்தனை பேரும் ஊர்காலன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஒரு வங்கி அதிகாரி, பரமசிவன் ஒரு டாக்டர், ஊர் காவலன் அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னாக்க அவர் ஓய்வு பெற்ற பொறியாளர், பொதுப்பணித்துறை பொறியாளர், அவங்களும் இன்னும் இருக்காங்க. அவங்களாம் இருந்ததே இதை வாங்கும்போது இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்க அப்படியே 2009 அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அதோட விட்டாச்சு. இதில் யாருக்குமே தெரியாது. மக்கள் மத்தியில் இந்த இடம் மணிமண்டபம் கட்டுறதுக்காக இந்த இடம் இருக்கு அப்படின்ட்டே இருக்கு. இது பற்றி விவரமும் எனக்கும் தெரியாது என்ன நடந்திருக்குன்னு. இப்போ இது பண்பாட்டு கழகம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு குழு அமைச்சு அவங்க தொடர்ந்து இந்த இடத்த மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு அரசியல் எடுப்பு பின்னடைவாயிருக்கு. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு எப்படி விடிவுகாலம் வந்திருக்குன்னா, என்கிட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு வழக்குக்காக வர்றாங்க. மதுரையை சேர்ந்த, அதாவது பரமக்குடியை சேர்ந்த ஒரு பரம்பு பாலா, ஒரு மலைச்சாமி, வேலு செல்வகுமார், இவங்கெல்லாம் முதல்ல அப்புறம் வேலு செல்வகுமார் தனியாக பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குண்ணே, நீங்கள் இந்த வழக்கு நீங்கள் நடத்தணும்னு சொன்னார். சரி எடுத்துகிட்டு வாங்க. ஆவணங்கள் எடுத்து வரும்போது என்ன வழக்குன்னா, இப்போ பொருளாளராக இருக்கக்கூடிய செல்வராணி அவங்களோட சேர்ந்த ஒரு 6 பெண்கள்
இந்த வேலு செல்வகுமார் 7 பேர் மேல காவல்துறையில புகார் அளிச்சுட்டு அந்த புகார் அளிச்சிருக்காரு அங்கராஜன்றவர். என்ன புகார் அளிச்சிருக்காருனாக்க, அங்க போய் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க ஒரு பொங்க வச்சிருக்காங்க, அது எங்களுக்கு சொந்தமான இடம், அதை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையில வந்து பாத்தீங்கன்னா பொங்கது புகார் அளிச்சு அந்த விசாரணைக்கு ஒரு போகவே கிடையாது. சார் இப்ப இந்த செல்வ ராணின்னு சொன்னீங்களா, அவங்க தேவங்களோட பண்பாட்டு மையத்தில் இருக்காங்க. பண்பாட்டு கழகத்தோட பொருளாளர், இப்ப நடப்பு பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளாளர் அவரு. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த இவங்க யமுனேஸ்வரம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சு இவங்க போகவே இல்லை. யாரு? தங்கராஜ் புகார் அளித்தவர் போகவே இல்லை. அதுக்கு புகார் முடித்து வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க தொடர்ந்து இந்த பிரச்சனையை கிளப்புறாங்கன்னு நினைச்ச உடனே அவர் ஒரு தனி புகாரா நேரடியாக பரமக்குடி நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யறாரு. அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இவங்க தொடர்ந்து இந்த பெண்களும் அந்த அரசு ஊழியரான அவர் வேலு செல்வகுமாரும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு. அவரும் தொடர்ந்து அந்த வழக்குக்கு அதாவது விசாரணைக்காக வாய்தாவுக்கு மாதம் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் அந்த வழக்கை நீங்கள் எங்களுக்கு ஏதாவது முடிச்சு கொடுக்க வரும்போது தான் அந்த வழக்குக்கு அதாவது அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி நம்ம வழக்கு போடுவோம்னு சொல்லி அவங்க ஆவணங்களை கொடுக்குறாங்க. அந்த ஆவணங்களை கொடுக்கும்போது தான் நான் அந்த ஆவணங்களை படித்து பார்க்க போகும்போது அந்த நடந்த மோசடி எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. இல்லை, என்ன எப்படி மோசடி சார் பண்ணியிருக்காங்க? அதாவது ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டது அந்த வாங்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் பண்ணி காட்டணும். இந்த ஆவணம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க தங்கராஜ் கைலராஜன் பேர்ல வாங்கப்பட்ட அந்த இடத்தோட ஆவணம், கிரய ஆவணம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்க உள்ள பொன்னுச்சாமி அவர்கள் மகளும் ஆண்டி அவர்களின் மனைவியாக ஜானகி அம்மாள் ஆகிய நான் எழுதி கொடுத்த புஞ்ச நிலங்கள் கிரய பத்திரம், நான் எனது சொந்த தொகையை கொண்டு பரமக்குடி சோயின்சோத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கிரயம் கொடுக்குறதாக அது மட்டும்தான் கண்டென்ட்டாக இருக்கே தவிர இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இந்த அமைப்புக்காக இந்த காரணத்துக்காக எந்த ஒரு வாசகமும் இல்லை. அப்போ இந்த பத்திரமே வந்து பார்த்தீங்கன்னாக்கு 2 தனிநபர்களுக்கு சொத்தாத கருத வேண்டியிருக்கு. இது முடிஞ்சிருதா? இதுக்கப்புறம் தான் பிரச்சனை என்னன்னாக்கா இந்த தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, அவரோட மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க சாந்தகுமாரி, நாகராஜ் அவரோட அந்த ஒரு அவரோட மனைவி கிருஷ்ணவேணி, செல்லப்பான்றவங்களோட மனைவி கலாராணி, ஒரு அங்க இருக்க வழக்கறிஞர் முத்துக்கண்ணன், இவங்க 4 பேருக்கும் இவர் கிரயம் கொடுத்துறாரு. அந்த கிரய ஆவணத்தை பாத்தீங்கன்னாக்க அந்த கிரய ஆவணத்திலையுமே அவர் வந்து தெளிவா சுட்டி காட்டுறாரு, என்னோட சொந்த அனுபவத்திலையும் சொந்த சுவாதானத்திலையும் என் சொந்த வாங்கின நிலத்தை உங்களை விக்கிரய செய்யணும்னு சொல்லிடுறாரு தவிர இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பொது இடம் அப்படின்னு அந்த 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 2009 ஆவணத்துல எதுவுமே சுட்டி காட்டல. இப்ப 2022 இந்த கைலராஜ் என்ன பண்றாரு, ஒரு அசல் வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஓகே சார் நம்ம பரமக்குடி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யறாரு. வழக்கு 104/2022. அந்த வழக்குல அவர் என்ன சொல்றாரு சாட்சியத்துல, அதை நான் அந்த தெளிவா நான் சொல்றேன், இது மக்களுக்கு தெரியணும். இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஜட்ஜு வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வாதியின் வழக்கம் சுருக்கம்னு ஜட்ஜ்மெண்ட்ல குறிப்பிட்டதை நான் சொல்றேன். நான் ஆதாரம் இதுதான் முக்கிய ஆதாரம். வழக்கடை சொத்தின் மொத்த விஸ்தீரணம் 5 ஏக்கர் 77 சென்றுள்ள சொத்தை கடந்த 29/11/2006 அன்று வாதியும் 1ஆம் பிரதிவாதியும் ஜாயிண்டாக கிரயம் பெற்று அப்பத்திரம் பரமக்குடி சார்பதிவாளர் அலுவலகத்தில் 32/77/2006 எண்ணாக பதிவாகியுள்ளது என்றும் கிரயம் பெற்ற சொத்தை வாதியும் 1ஆம் பிரதிவாதியும் பொதுவில் வைத்து அனுபவித்து வந்த நிலையில் வாதியும் 1ஆம் பிரதிவாதியும் வழக்கடை சொத்தின் மொத்த விஸ்தீரணத்தை உட்பட்டு ஆண்டு அனுபவித்து வரும் வந்த நிலையில் சொத்தின் மேல்புறம் தென்வடல் முதுகுளத்தூர் ரோடு என்று இருப்பதாலும் வாதிக்கும் 1ஆம் பிரதிவாதிக்கும் பாதை பாத்திய வேண்டும் என்பதாலும் பின்னீடு வழக்கிடை சொத்தை முறையாக அளந்து வடபுறமும் தென்புறமும் பிரித்து கொள்ளலாம் என்றும் வழக்கிடை சொத்தை 3ஆம் தரப்பினருக்கு கிரயம் செய்து கொடுக்கும் போது தனிப்பட்ட முறையில் யாரேனும் ஒருவர் கிரயம் செய்யக்கூடாது என்றும் வாதியும் 1ஆம் பிரதிவாதியும் சேர்ந்தே கிரயம் செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொண்டு முடிவு செய்தனர் என்றும் இந்நிலையில் வாதியானவர் 1ஆம் பிரதிவாதியினர் வழக்கிடை சொத்தினை ஏற்கனவே பேசிக்கொண்டபடி தனக்கு கொடுக்க வேண்டிய சரிபாதி பங்கினை பிரித்து கொடுக்கும்படி கேட்டு வந்தார் என்றும் அதற்கு 1ஆம் பிரதிவாதி சாக்குப்போக்கில் சொல்லி காலங்கெடுத்து வந்தார் என்றும் மேலும் சொத்தின் மேல் உரம் தென்மண்டல் புதுலத்தூர் ரோடு 4 மாலாக இருப்பதால் ஏற்கனவே பேசிக்கொண்டபடி வடக்கையும் தெற்கையுமாக பிரித்துக் கொள்வது என்றும் அப்போதுதான் பாதை பாத்தியம் இருவருக்கும் கிடைக்கும் என்று இருவரும் ஒப்புக்கொண்ட நிலையில் 1ஆம் பிரதிவாதியானவர் வாதியிடம் பேசியபடி நடந்து கொள்ளாமல் பொய்யான முறையில் வாய்மொழியாக பாகம் செய்து கொண்டதாக வாசகங்கள் புனைந்து வாதிக்கு தெரியாமல் 2 முதல் 4 பிரதிவாதிகளுக்கு விற்பனை செய்துள்ளார் என்றும் இந்நிலையில் 1ஆம் பிரதிவாதியின் போக்கில் சந்தேகமடைந்த வாதியானவர் 20/6/2000 அன்று தானும் 1ஆம் பிரதிவாதி சேர்ந்து கிரயம் பெற்ற சொத்தை
ஏதேனும் வில்லங்கப்படுத்துகிறார் என்று பார்த்தபோது 1ஆம் பிரதிவாதி 2 முதல் 5 பிரதிவாதிக்கு வழக்கிற சொத்தை வில்லங்கப்படுத்தி தெரியுது என்றும் 1ஆம் பிரதிவாதியும் அதாவது மாதியும் 1ஆம் பிரதிவாதியும் இணைந்து கிரயம் பெற்ற சொத்தை சொத்தை பிரதிவாதி தன்னிஷ்டம் போல் 3ஆம் தரப்பினருக்கும் கிரயம் செய்து கொடுக்க உரிமை இல்லை. அவ்வாறு 1ஆம் பிரதிவாதி 2 முதல் 5 பிரதிவாதிகளுக்கு 9/12/2020 என்று எழுதி கொடுத்த சோயின்சோ எண்ணிட்ட கிரய பத்திரம் சட்டப்படி செல்லாது என்று விளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லி அதை மேலும் விளங்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யார் போட்டிருக்கா? டாக்டர் கைலராஜன். இந்த கைலராஜன்றது இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல கைலராஜனோட குறுக்கு விசாரணை, அதாவது கைலராஜனோட டெபோசிஷன் இருக்குல்ல, அது என்ன சொல்றான்றதை வந்து பாருங்க நீங்க. இப்ப கைலராஜனோட அதாவது சாட்சியம், அவர் தரப்புல ஆவணங்களை குறியீடு செஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, என் சொந்த ஊர் மதுரை, 1965 முதல் மதுரையில் வசித்து வருகிறேன். என் சொந்த ஊர் பரமக்குடி அல்ல. 1ஆம் பிரதிவாதி தங்கராஜ் என் உறவினர் அல்ல. அவரை கனரா வங்கியில் கட்டிடத்திற்காக கடன் கேட்டிருந்தேன். அப்போது வடக்கு விலை கடனில் அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்போது தங்கராஜ் எனக்கு அறிமுகமானார். நான் அடிக்கடி வங்கிக்கு சென்று வந்ததால் எனக்கு தங்கராஜனுடன் நல்ல நட்பு ஏற்பட்டது. அந்த வகையில் எனக்கு அவர் நண்பர். நான் மருத்துவராக வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் மதுரை ராஜாஜி மருத்துவமனையிலும் எஸ்ஆர்எம் மருத்துவமனையிலும் வேலை பார்த்து வருகிறேன். வழக்கு சொத்தை தங்கராஜும் நானும் வழக்கு சொத்தை எந்த வகையில் கிரயம் பெற்றோம் என்றால், தங்கராஜ் என்னிடம் நல்லா கவனிச்சுக்கணும், மக்களும் கவனிக்கணும், பரமக்குடியில் ஒரு இடத்தை அவசரத்திற்கு விற்பனைக்கு வருவதாகவும் அதனை வாங்கி போட்டால் எதிர்காலத்தில் நமக்கு உபயோகமாகும் என்று கூறினார். யார் சொல்றா? தங்கராஜ் போய் கைலராட்ட சொன்னாராம். அச்சொத்தை கிரயம் பெற அச்சொத்தின் உரிமையாளரை அவரது வீட்டில் வைத்து பார்த்தோம். தங்கராஜ் என்னை அவரது உரிமையாளர் வீட்டிற்கு அழைத்து சென்று அங்கு சந்தித்து கிரயம் பேசி பணத்தை நான் அவரிடம்தான் கொடுத்தேன். உரிமையாளர் பேர் எனக்கு தெரியவில்லை. ஆவணங்களை நான் படித்து பார்த்து தான் நான் கையெழுத்து செய்தேன் என்றும், அதனால எந்த உரிமையாளர் பெயர் தெரியவில்லை என வழக்கிற்காக சாட்சியை என்றால் சரியில்லை. அதாவது கேட்கிறாரு, எப்படியா நீ உரிமையாளர் பேர் தெரியாம வந்து பத்திரம் கேட்பாங்களா, வழக்கறிஞர் வந்து குறுக்கு விசாரணை செய்வார்ல, அதை சொல்றாரு. அப்படி இப்ப ஒரு விஷயம் புரியுதுங்களா? அவர் என்ன பண்றாரா, வீட்டுக்காக கடை வாங்க போனாரா, சொப்பை விலைக்கு வருது சொன்ன போடும்போது எங்க தியாகியார் பேர் வந்திருக்கு, எங்க டெக்கர் அமைப்பு வந்திருக்கு. இது மக்களுக்கு இது மக்கள் பார்வைக்கு விடுறேன் நான். இது எவ்வளவு பெரிய மோசடி. இப்ப இதுக்கு பணம் கொடுத்தவங்களோட நிலை என்ன? அப்ப இதை வந்து திட்டமிட்டு செயல்படுத்திருக்காங்களா? இவர் இப்படி சொல்றாரு. யாரு? கைலராஜனோட, அதாவது கைலராஜன் ஒரு மருத்துவர். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சமூகத்துக்கு சேவை செய்யறதா, அதாவது இங்க அரசு ஊழியரா இருக்க பூரா அந்த சமூகத்தை கெடுத்திருக்கான். இந்த மக்கள் நல்லா உணரணும். இருக்கிற வரைக்கும் இந்த சாதி நாதி எடுத்து கூட பார்க்க மாட்டான். அவன் வந்து இருக்கிற வரைக்கும் லஞ்சத்தை வாங்கி குவிப்பான், பிற சாதியில கல்யாணம் பண்ணுவான், பிற சாதி போல தொடர்பு வச்சுக்கிடுவான். ஆனா அவன் பிரச்சனை வில்லங்கத்தை, அதாவது அதுல இருந்து பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு இந்த சாதிய கேடயமா பயன்படுத்திருக்கான். அவன் தான் இந்த சாதிய இந்த அளவுக்கு, அதாவது இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. இன்றைய தேர்தலில் கூட இந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் கிடைக்க போவா காரணமே முழு காரணம் அவன் தான். இப்ப குறிப்பிட்டு சொல்ல முடியும். இவன் என்ன இருந்து அவன் வரட்டும், நேரம் வர, நான் தான் தைரியமா சொல்றேன் நானு. இவன் பாருங்க எப்படி எழுதிருக்கான் பாருங்க. இவனுக்கு கொள்ளையா போச்சு இவனுக்கு. இவன் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்க அவன் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு இந்த டெக்கோர் அமைப்புல போயிட்டு காசை கொடுத்துட்டு நான் தான் காசு கொடுத்தேன்னு சொன்னாங்க. இவன் சமூகவாதியா? அதுக்கப்புறம் எத்தனை கட்சி, நாம் தமிழர் என்ன, திமுக என்ன, பிஜேபி என்ன? அப்ப எவ்வளவு உள்நோக்கம் பாருங்க. எவ்வளவு இவன் சாதியை வந்து அதாவது இப்ப குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க இந்த சோழவந்தான் நம்மளுடைய நெருங்கிய உறவினர். இவனுக்கு எப்படி சமூக பார்வை இருக்கும்? அடுத்து கேளுங்க. அவரு எந்த தேதி பார்த்தேன் தேதி ஆகும்ன்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் கொடுத்துரும் சொல்றாரா? இது இது இவரோட இது. இப்ப தங்கராஜோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தங்கராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது பூராமே அதே என்னைக்குமே உண்மை சாகாது, கண்டிப்பாக உண்மை வெளிவந்து தீரும். இந்த பாருங்க, நான் இவ்வழக்கில் முதல் பிரதிவாதி, இதர பிரதிவாதிகளுக்காகவும் சாட்சியம் அளிக்கிறேன். எழுத்துப்பூர்வமான பிராமண பத்திரிகை தாக்கல் செய்துள்ளேன். அதில் உள்ள விவரங்கள் உண்மைதான். பிரமாண பத்திரிகை ஏற்கப்பட்டது வாதியும் எனது பேரில் கிரயம் வாங்கி கிரய ஆவணம் அசல் ஆகவும், நான் மற்ற பிரதிவாதிகள் எழுதி கொடுத்த கிரய ஆவணம் அசல் பிவாசா 3ஆகவும், தியாகி இமானுவேல் சேகரின் ஆண்டு பொன்விழா பத்திரிகை 4ஆகவும், ஆன்லைன் சிட்டா 5ஆகவும் குறியீடு செய்கிறேன். அவர் தரப்பு ஆவணத்தை தாக்கல் பண்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, டெக்கர் அமைப்பின் வாயிலாக பதிவு செய்யப்பட்டதாக கூறியுள்ளேன். அதுக்கு வருமான வரி எதுவும் தாக்கல் செய்யப்படுவதற்கு
வருமான வரி வெட்டி எதுவும் வழங்கியுள்ளா என்றால் இல்லை, இது வாங்கியுள்ளோம், ஆனால் எந்த தேதி என்று ஞாபகம் இல்லை. வருமான வரி சம்பந்தமான ஆவணங்களை தாக்கல் செய்ய தயாராக உள்ளோம். தீர்மான புத்தகத்தில் வருமான வரி பெற்றதாகவும் வருமான வரி செலுத்தியதாக எவ்வித குறிப்புகளும் இல்லை என்றால் சரிதான். நான் மற்ற பிரதிவாதிகளுக்கு சொத்தை விட்டுறதற்கு உரிய நபர்களின் 2ஆம் பிரதிவாதி மூலம் குறைய செய்து கொடுத்துள்ள நபர் என் மனைவிதான். என் மனைவி டெக்கோர் அமைப்பின் சங்கத்தினராக உள்ளார் என்பதை காட்டுவதற்கு எந்தவிதான ஆவணங்களும் இல்லை என்றால் என் மனைவி மேற்பட்ட முதல் ட்ரஸ்டியாக உள்ளார். இந்த அமைப்பை பதிவு செய்வதற்கு முன்பு அமைப்பிற்கு சொத்து வாங்கப்பட்டிருந்தாலோ பண விற்பு இருந்தாலோ அந்த விவரம் அதை காட்டப்பட்டிருக்கும் என்றால் அந்த குறிப்பு ஏற்படுத்தப்படவில்லை. புரியுதுங்களா? அப்ப எதுக்காக பணத்தை வசூல் பண்ணிட்டு எதற்காக வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன நோக்கத்திற்காக பணமோ அதை விடுத்துட்டு ஒருத்தன் என்ன பண்றான், ஏன் இது என் சொப்ப விலைக்கு வாங்கி ஏன் பங்குன்றான், இவன் தெக்கோர அமைப்புக்கு வாங்கன்னு சொல்லிட்டு என் மனைவி பேர்ல வாங்கியிருக்கோம்னு சொல்றான். அப்ப இந்த பணம் கொடுத்தவங்களோட நிலையில என்ன, இந்த சமூகத்து அதாவது அது என்ன நோக்கத்துக்காக வாங்கப்பட்டதோ இது தனிநபர் மோசடின்றதுக்கு அது மேலும் காட்டுறேன். இப்ப இது பார்த்தீங்கன்னா இப்ப எல்லார்ட்டையும் பணம் வசூலித்து வாங்கினோம்னு ஒரு சொல்றதுக்கு, அதாவது இதுல குறிப்பிட்டு சொல்லல, இவரே தங்கராஜ் அண்ட் கோவே ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த பத்திரிகை விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகை விளம்பரத்தை நான் படிச்சுக்கிறேன். இது டெக்கோர் அமைப்பின் மூலமாக எல்லாரோடையும் வசூலித்து யாரு அதையும் நீங்க தெளிவாக அந்த மக்களுக்கு தெரியணும். இந்த மக்கள் இந்த எந்த அளவுக்கு நம்ம இந்த மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுவும் பாருங்க, ஒரு தியாகியார் பேர்ல ஒரு மணிமண்டபம் கட்டுறதாக சொல்லிட்டு ஒரு இடத்தை வாங்கிட்டு 2 தனிநபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னமும் அடுத்து ஒவ்வொன்றா சொல்லுவான். அதை கொண்டா இங்க பாருங்க, இதை ஜூம் பண்ணுங்க. அதாவது குழந்தைவேலன் ஒரு வழக்கறிஞர் கொடுக்குறாரு. தேவேந்திர குல பொதுமக்கள் கல்வி வளர்ச்சிக்காக ட்ரஸ்ட் உறுப்பினர்களிடம் பணம் வசூல் செய்தும் தேவேந்திர குல பிரதான சமூக ஆர்வலர்கள் சேவை மனப்பான்மை தன்னிச்சையாக கொடுத்த நன்கொடையையும் கடந்த 2010 தேதியில் ராமநாதபுரம் மாவட்ட, அதாவது நல்லா திரும்ப கேட்டுங்க, தேவேந்திர குல பிரதான சமூக ஆர்வலர்கள் சேவை மனப்பான்மையுடன் தன்னிச்சையாக கொடுத்த நன்கொடையையும் பெற்று, இப்போ இவங்களை சொல்றாங்களா நன்கொடை பெற்று தான் வாங்குறாங்க. அப்போ நன்கொடை பெற்று வாங்கினா யார் பேர்ல வந்து வாங்கியிருக்கணும், இந்த அமைப்பின் பேர்ல வாங்கியிருக்கணும், இல்ல பண்பாட்டு கழகத்தின் பேர்ல வாங்கியிருக்கணும். வாங்காம 2 தனிநபர் பேர்ல வாங்கிட்டு ஒருத்தன் எனக்கு, அதாவது ஒரு ஆள் வந்து பொண்டாட்டி பேரையும் கூட இருந்த கூட்டாளிகள் பொண்டாட்டி பேர்லையும் பதிஞ்சுக்கிட்டு இவன் பதிஞ்சு 2 பேரும் மல்லு கட்டி அதுல ஒரு தீர்ப்பை வாங்கிக்கிட்டு இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்த இடம் அப்படியே இருக்கு, கைலராஜன் பங்கு அப்படியே இருக்கு, இந்த தங்கராஜ் இடத்த, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இவங்க இந்த வழக்கின் மூலமா இந்த ஆவணங்களை தேடி பார்க்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னாக்க வில்லங்கச்சாட்டு போகும்போது எனக்கு தெரியுது, இவங்க அந்த தங்கராஜ், நாகராஜ், அந்த செல்லப்பா எல்லாருமே ஒரு போலியான ஒரு கம்பெனி இங்க உருவாக்கி அதன் மூலமாக பன்னீர் என்பவரை வந்து பார்த்தீங்கன்னா மோசடிச்சிருக்காங்க. அது ஒரு 70 லட்சமோ நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 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 முதல் தகவல் இருக்கு, அதுல வந்து கைது செய்யப்படுறாங்க. அதுல போய் வந்து இவனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்டாச் பண்றான். யாரு, தங்கராஜ் அண்ட் கோவே இந்த சொத்தை வந்து இப்ப அட்டாச் பண்ணி இப்ப அந்த அந்த வழக்கு வந்து அந்த சொத்து வந்து பகுதி கைலைராஜ்ன்றையும் பகுதி வந்து காவல்துறை இடைமுடக்கம் செஞ்சு வச்சிருக்கு. இங்க எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பொது சொத்து நம்ம கொண்டு வர முடியும்? இந்த மக்களுக்கு அந்த பத்திரத்தை கொடுங்க. இது வந்து இந்த பாருங்க, இதை ஜூம் பண்ணுங்க. இது இப்ப 6/12/2025 தான் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளர் அவர்கள் அந்த, அதாவது தங்கராஜ் பகுதி நிலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலத்தை இடைமுடக்கம் செஞ்சு சார்பத்தில் வழக்கு போய் அது ஈஸியில ஏறி இருக்கு. இது இந்த வழக்கு சம்பந்தமாக நான் எடுக்கும் போதே இந்த விவரம் தெரியுது. இப்ப நாங்க அவர் வந்து பார்த்தா ஏற்கனவே ஒரு பொது அறிவிப்பு வந்து நீங்க வந்து காட்டியிருப்பீங்க. பொது அறிவிப்புல வந்து பாத்தீங்களாக்க பொது அறிவிப்புல எல்லார்ட்டையும் நன்கொடை வாங்கியிருக்கோம்ன்றதை அவர் ஒத்துக்கிற போது இப்ப வந்து பாத்தீங்களாக்க அவர் எழுதுறாரு பாருங்க. இந்த 4 பேருக்கு எழுதுற பத்திரம், ராமநாதபுரம் ஜில்லா பரமக்குடி டவுன் பவுசிங் ரோடு எல்லிஸ் நகர் சோயன்சோ வசிக்கும் எஸ் தங்கராஜ் அவர்களின் மனைவி திருமதி சாந்தகுமாரி 1. அதுக்கப்புறம் ஞான உலக விஸ்வாசபுரி முதல் திரு டோர் நம்பர் சோயன்சில் வைக்கும் நாகராஜன் அவர்கள் மனைவி கிருஷ்ணவேணி 2. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நரிமேடு பிரசாத் ரோடு வயசுக்கும் செல்லப்பன் அவர்கள் மனைவி கலாராணி 3. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆகிய மேற்படி எல்லிஸ் நகர் கென்னட் ஆஸ்பத்திரி ரோடு டோர் நம்பர் சோயன்சோயில் வசிக்கும் சுப்பு அவர்கள் குமாரர் தங்கராஜ் ஆகிய நாம் தங்களுக்கு எழுதி கொடுத்த உஞ்ச நில சுத்த கிரய பத்திரம். நானும் மேற்படி மாநகர் பசுபதி நகர் விரிவாக்கம்
ராஜா திரு வசிக்கும் துரைராஜ் அவர்களின் குமாரர் திரு கைலராஜன் அவர்கள் சேர்ந்து இங்கதான் கவனிக்கணும் மக்கள். எங்களின் இருவரின் சொந்த தொகையை கொண்டு எங்கள் இருவரின் பெயரால் கூட்டாக ஆண்டி அவர்களின் மனைவி ஜானகி அம்மாள் அவரிடமிருந்து 29/11/2006 கிரயம் எழுதி வாங்கி அது பரமக்குடி சப்ரிசார் ஆபீஸில் நம்பராக ரிஜிஸ்டரான பத்திரப்படி கிரயம் பெற்றதன் மூலம் எங்களுக்கு சுயார்ஜித கிரயம் பாத்தியமானதும் நானும் திரு கைலராஜனும் சேர்த்து பொதுவாய் வைத்து அனுபவித்து வரி வகையாராக்கள் பொதுவாய் செலுத்தி கொண்டும் வந்தும் அப்பால் நானும் மேற்படி கைலராஜன் அவர்களும் வாய்மொழியாக பாகம் செய்து கொண்டதில் என் பாகத்திற்கு கிடைத்து நான் அடைந்து கொண்டதன் மூலம் எனக்கு சர்வ சுதந்திர பாத்தியமானதும் என்னால் வரி வகையறாக்கள் செலுத்தப்பட்டு வருவதுமானதும் நாளது வரை யாதொரு வில்லங்கமும் திராட்சியமும் என் கைவசம் அனுபவத்திலும் சுவாதனத்திலும் இருந்து வருவதுமானதும் இந்த சொத்து. இதுல எங்க டெக்கோர் அமைப்பு வந்திருக்கு? இப்ப இந்த பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் தூண்டும் போது இந்த குரூப் என்ன பண்றான், தெளிவா பாத்தீங்கன்னாக்கா தியாகியாரின் மூத்த மகளை கூட்டிட்டு வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்க அமைப்பு, இந்த ட்ரஸ்ட்டுக்கு தலைவர்னு சொல்லி போட்டு அந்த பிரச்சனையை பாத்தீங்கன்னாக்கா சாந்தப்படுத்துறாங்க. அது அவங்கள நாங்க ட்ரஸ்ட்டுக்கு அமைப்பு தலைவராக கொண்டு வந்தோம்ல. ட்ரஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கு சொந்தமே கிடையாது. டெக்கோரம் ட்ரஸ்ட்டுக்கு அப்ப பதிவு பெறவே இல்லை, இப்ப பதிவு பெற்றதாக சொல்றான். இப்ப அந்த பதிவு பெற்றிருந்தா கூட இந்த ட்ரஸ்ட்டுக்கு இதை கொண்டு போகும். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்தை திரும்ப ட்ரஸ்ட்டுக்கும் கொண்டு போக முடியாத அளவுக்கு இவங்க செய்த ஒரு தனிநபர் மோசடிக்காக இந்த சொத்தை பாத்தீங்கன்னாக்கா அதை நான் வாசிச்சு காக்குறேன். அந்த நம்ம மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு ஆய்வாளர் இடைமுடக்கம் செஞ்சிருக்காரு பாருங்க. மதுரை பொருளாதார குற்றப்பிரிவில் பார்வையில் கண்ட வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணையில் இருந்து வருகிறது. இவ்வழக்கில் எதிரிகள் கௌதமகுமார், நாராயணன், தகப்பனார் காளிமுத்து, நாகராஜன், தகப்பனார் பேர் ராமு. அதாவது அவன் ஒரு கூட்டாளி. அவனுக்கு கன்றாமைகளை ஏகப்பட்ட மோசடிகளுக்கு உள்ளான நபுறவன். இவனும் தங்கராஜ் சேர்ந்ததே இந்த இந்த அமைப்பை உருவாக்கி அநேகம் பேர்கிட்ட வசூல் பண்ணி கணக்கு காக்காம ஒழிச்சுட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்கா அவனோட மனைவி சாந்தகுமாரி, கணவர் பெயர் தங்கராஜ் மற்றும் சுமதி பரமன் ஆகியோர்கள் கிரீன் இண்டஸ்ட்ரியல் பார்க் மதுரை என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி அதன் மூலமாக பொதுமக்களிடம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் மனுக்கள் வரப்பட்டுள்ளது. மேற்படி எதிரிகள் சாந்தகுமாரி, கிருஷ்ணவேணி, கணவர் நாகராஜன் ஆகியோர்கள் பேரில் தங்கள் எல்லைக்குட்பட்ட சார்பு உருவத்தில் ஆவண எண் 53/55/2009 படி சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டு ஆவணங்கள் பெறப்பட்டு டிஎன்பிஐடி சட்டம் பிரிவு 3 அரசு மூலம் இடைமுடக்கம் செய்ய ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. எனவே மேற்பட்ட சொத்தின் மீது மறுபதிவு மேல மேற்கொள்ளா வண்ணம் வில்லங்கப்படுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது எவ்வளவு பெரிய மோசடி, எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. ஒரு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட ஒரு பொது நோக்கத்திற்காக, அதுவும் தியாகியார் பேர்ல மணிமண்டபம் கட்டுறதாகவும் நாங்க நினைவு மண்டபம் கட்டுறோம் பல்கலைக்கழகம் உருவாக்குறோம்னு சொல்லி பொய் சொல்லி வசூல் செய்து அந்த பணத்தை தூண்டு ஒரு இடத்த வாங்கிக்கிட்டு 2 தனிநபர்கள் பிரிச்சு அதுல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏன் சொந்த செலவுக்கு வாங்கணும்ன்றியா, ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏன் சொந்த செலவுக்கு வாங்கணும்னு சொல்லி 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்து அதை போய் பார்த்தீங்கன்னா பொருளாதார கூட்டு வழக்குக்காக இவன் போய் அந்த ஆவணத்தை கொடுத்து இப்ப இடைமுடக்கம் செய்ய இதை யார் மீட்கிறது? இதுக்கு யார் பதில் சொல்றது? அதனாலதான் அவங்க கிட்ட அந்த விவரத்தை சொல்ல போவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த ஒரு கூட்டத்தை இன்னைக்கு பண்பாட்டு கழகத்துல ஏற்பாடு பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமத்துல இருந்து வந்தாங்க. ஒரு 100 பேருக்கு மேல கலந்துருக்காங்க. அவங்க சில தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. சார் இப்ப இதுல எத்தனை பேர்ட்டாங்க சார் அந்த ஏமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, அந்த காசு வாங்கியிருக்காங்க சார்? அதாவது இப்ப நான் கூட அதுல பாத்தீங்கன்னாக்க 2006லயே நன்கொடை கொடுத்துருக்கேன், ரசீது வச்சிருக்கேன். ஓகே, நானே கொடுத்துருக்கேன், ரசீது வச்சிருக்கேன். அதே மாதிரி அநேகம் பேர் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருன்னு பட்டியல் இல்ல. அப்ப இப்ப இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாருன்னா அதுல மாவட்ட செயலாளர் இருந்தேன், உலகந்தான ஒருத்தர் இன்னைக்கு கலந்துக்கிட்டாரு, பண்பாட்டு கழகத்தோட துறை தலைவரா இருக்காரு. நான் சென்னை வரைக்கும் போனேன், நான் அதுக்கப்புறம் அரசு ஊழியர் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கேட்க முடியல. நான் அப்ப நான் படிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னை போட்டிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த விஷயம் வெளியே வரும்போது தானே அவங்க பூரா ஒவ்வொருத்தவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அவங்கள சரியான பாதையில கொண்டு போகல. அதாவது அவங்களால ஒண்ணும் முடியல. அதாவது மிகப்பெரிய நபர்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக, ஒரு சமூக முன்னேற்றத்திற்காக ஒரு பல லட்சம் ரூபாயை பாத்தீங்கன்னாக்க அவங்க நன்கொடையா கொடுக்கும் போது இது போன்ற நபர்கள் பாத்தீங்கன்னாக்க மோசடி செய்யும் போது அவங்களால அவங்க அரசு ஊழியராக ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்புமிக்க ஒரு மதிப்புமிக்க நிலையில் இருக்கும்போது கீழே இறங்கி போராட முடியாது. அது அவங்க குடும்பத்திலும் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க. அவங்க தயங்கிட்டு இருக்கும்போது இதை இவங்க சாதகமாக்கிட்டாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இதுக்கு அது சம்பந்தமா அங்க இருக்கிறவங்க ஒரு போராட்டத்தை எடுக்க அவங்க போராட்டம், அதாவது அவங்களோட உரிமை அது. அவங்களும் பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னாக்க
வரி கொடுத்துருக்காங்க, அதாவது அது நான் நன்கொடை கொடுத்துருக்காங்க. அந்த உரிமையின் அடிப்படையில் அவங்க செய்ய போகும்போது அதை அவங்கள மிரட்டும் நோக்கில் வந்து வழக்கு போட நீங்க அப்ப குதிரைக்குள்ள அவங்களே வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து சிக்கிக்கிட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா நான் என்ன பண்ணேன், எனக்கு என்னைக்கு கவனம் வந்ததோ அதுக்கு நான் முறையான சட்ட நடவடிக்கை நாம எனக்கு மேற்கொண்டுட்டேன். இதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு இதை வந்து சேர்ந்து செய்வோன்ற போது வாங்க இணைந்து செயல்படுவோம் அப்படின்ற ஒரு நிலையை தான் ஏற்படுத்தியிருக்கோம். இதே நிலை தான் இங்கேயும் வந்து ஏற்கனவே நான் ஒரு புகார் கொடுத்து ஒரு வழக்கு உங்களுக்கே தெரியும் இருக்கு. ராமச்சந்திரன் ஒருத்தன் ஒரு அரசு ஊழியர், அவன் டீச்சரு, அவன் தேனிக்காரன். அவன் வந்து பாத்தீங்கன்னாக்க அதே மாதிரி அவன் வந்து அரசியல் ஒரு சங்கமே நிறுவக்கூடாது, ஒரு தைரியமா சங்கத்தை நிறுவுறான். சங்கத்தை நிறுவி அதன் மூலமாக பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு இடத்தை வாங்கிக்கிட்டு அவன் உறவினர்களையும் அவனுக்கு நெருக்கமானவர்களையும் 15 நபர்களை அதுல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் ஆக்கிட்டு அதன் பேர்ல சொத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே அதை மோசடி செய்ய நோக்குல ஒரு லட்சுமி ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணை மோசடி பண்ணிருக்கான். அதை நீக்கிக்கிட்டு அவன் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு பாருங்க. எல்லாருமே இந்த சமூகத்துக்குள்ளதான் எடுக்கணும், இந்த சமூகத்தை கேடயமா பயன்படுத்த நினைக்கிறானே தவிர அவன் அதாவது தனித்திறமையில தனி முயற்சியில முன்னேறி போய் இந்த சமூகத்தை பிற சமூகங்கள் மாதிரி இந்த சமூகத்துக்கு உதவி செய்வோம், இந்த சமூகத்தை முன்னேற்றுவோம்ன்ற எண்ணமே கிடையாது. அப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுத்து போய்கிட்டே இருக்கான். எல்லாரும் முன்னோக்கி போய்க்கிருக்கானாக்க இவன் பின்னாடி போய்க்கிருக்கான். அதாவது ஒரு மதிப்புமிக்க சமூகம், ஒரு வரலாறு கொண்ட சமூகம், ஒரு வேளாண் குடி, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வுள்ள சமூகம். அவங்க உணர்ச்சி வசப்பட்ட மக்களா மாறி யார் வர்றான், எதுக்கு வர்றான், ஏன் வர்றான், அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு அமைப்பு அமைச்சானாக்க இவனுக்கு என்ன தகுதி இருக்கு, அதாவது தகுதியை பத்தின்ற போது அறிவு, ஆற்றல், மற்ற விஷயங்களை யோசிக்கணும். மனிதர்களா பிறந்த போது அந்த தகுதியை நான் சொல்ல வரல. இவன் யாருன்னு இருக்கு, அவனுக்கு அதாவது இந்த சமூகத்தில் பிறந்த அனைவருக்கும் இந்த சமூகத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா அவங்க செயல்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான வழிமுறை இருக்கா, சரியான நடைமுறை இருக்கா, அந்த தகுதியை ஒரு கல்வி தகுதினால யோசிக்காம விட்டதோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்து மேலும் மேலும் வந்துகிட்டு இருக்கு. எங்களை ஒருமுகப்படுத்த முடியல. இன்னைக்கு வாக்குகள் அநேகமா இருக்கக்கூடிய இடத்துல போறாம இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள். இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு அங்கீகாரம் கிடைக்குதா? முதல்ல எங்கெங்க இந்த சமூகம் அதிகமா இருக்கோ அங்க பூரா அரசியலா இருந்துக்கிட்டு 10 பிரிவா இருக்கான். 10 பிரிவா இருந்துக்கிட்டு 10 பேரை சேர்த்துக்கிட்டு ஒருத்தனை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கேள்வி கேட்கிற போது நீங்க கேட்டமாக அவன் உறவினர் ஆயிக்கிறான். அது ஒன்று கூட இல்லை, நான் உன் சொந்தக்காரன், இப்படித்தான் பிரிச்சு போய் இந்த பிரச்சனையை எடுத்துட்டு போக முடியல. இப்படி யார் இதை எடுத்து கொண்டு போவா? ஒரு அரசு ஊழியரா இருக்கவன் அவனோட வேலையத்தையும் பார்க்கணும். அவன் மறைமுகமாக இந்த சமூகத்துக்கு முடிந்த அளவுக்கு நன்கொடை செய்யணும். அவன் இறங்கி வந்து செய்யறானாக்க அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அது இதை விட இந்த சமூகம் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னாக்க இது சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை மீட்டிருக்குனாலும் அந்த பகுதி மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க முன் வரணும். அதுக்கு நான் வந்து என்னால முயன்ற சட்ட நடவடிக்கைகளை கண்டிப்பா நான் மேற்கொள்ள போறேன். ஓகே சார், இந்த சொத்துன்னு சொன்னீங்க, இதோட மதிப்பு தற்போது எவ்வளவுங்க சார்? தற்போது வந்து பாத்தீங்கன்னாக்க அன்றைய மதிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 5 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பல கோடி ரூபாய் மதிப்பு. எத்தனை ஏக்கர் சார்? 5 ஏக்கர் 77 சென்ட். ஓகே, அப்ப 6 ஏக்கர்னு வச்சுக்கோங்க. ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அங்கனுக்குள்ள 5 லட்சம் ரூபாய் மதிப்பு. ஒரு சென்ட் எவ்வளவு ஆச்சு? பல கோடி ரூபாய் மதிப்பு சொத்து. இதுதான் பிரச்சனை இங்க. அதுல பாதி பங்கு கைலராஜன் இருக்கு, பாதி பங்கு யார்கிட்ட இருக்கு? காவல்துறையிட்ட இருக்கு. சார், அப்போ பல்வேறு கேள்விகள் நீங்க எழுப்பியிருக்கீங்க. இந்த மோசடி குறிப்பாக 50 கிராம மக்கள் வந்தாங்கன்னு சொல்றீங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்ததா எந்த ஒரு செய்தியும் கூட பார்க்க இல்ல. அவங்க ஏற்கனவே பல பிரச்சனைகளை எழுப்புறதுனாலதான் அதை அவங்கள பூரா மிரட்டி வச்சுட்டே இருந்திருக்காங்க. இப்ப அதை நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க. ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ண போகும்போது அவங்க அண்ணன் தம்பிகளை எதிராக கொண்டு வரது, மாமி மச்சனை கொண்டு வரது, இப்படியே அதை நீர்த்து போச்சு இதவே வச்சிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை இப்ப சூடு பிடிச்சது காரணம் என்னன்னாக்க அந்த 7 பேரும் அவங்க வாய்தாவுக்கே போய்கிட்டு இருந்தாங்க. பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு. அவங்களுக்கு ஏதோ நமக்கு வழக்கு போட்டு ஆகிட்டு பெண்கள் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்கலாம். பெண்களை அப்படின்னாங்க. அவங்க இப்ப என்கிட்ட வந்ததே பிரச்சனை. இப்ப என்கிட்ட வரும்போதுதான் இது சம்பந்தமான ஆவணங்களை தேடுறோம். நம்ம உயர்நீதிமன்றம் போது அந்த வழக்குக்கு தடை விட்டுட்டான். அப்ப அது சம்பந்தமா ஆவணங்கள் தேடும் போதுதான் இப்ப அவங்க கொடுக்குற ஆவணங்களை பார்க்கும் போது இந்த வழக்கு நடந்த போறோம், இந்த வழக்கு அவங்க அழைக்கு சாட்சியா எல்லாம் படிக்க போகும்போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ரத்தம் கொதிக்குதே. நீங்க என்ன அதாவது உன்னோட பணமா இருந்தாலும் என்ன நோக்கத்துக்காக நீ வாங்கின? இன்னைக்கு நீ போராட வேண்டிய அவசியம் என்ன? நீ வாங்க ஒரு ஜெனினான ஒரு நேர்மையானவனா இருந்தா பண்பாட்டு கழகத்தை கூட்டுங்க. பண்பாட்டு கழகம் அங்க ஒரு அமைப்பு இருக்கு. அந்த பண்பாட்டு கழகத்துல வந்து அமைப்பா இருக்கும் போது அதுல ஒரு குழுவை வச்சு நாங்க வந்து ஒப்படைச்சு அதை சரியா முறைப்படுத்தி சட்ட ரீதியா யாரும் தனிநபர் உரிமை கொண்டாடுற அளவுக்கு சட்ட வழியில செய்துட்டு போயிருந்தா இன்னைக்கு பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. அப்ப உன்னோட உள்நோக்கம் என்ன? இந்த பிரச்சனைகளை வந்து நீர்த்து போச்சுமாக அதை முழுக்க எப்படியே விட்டு போனமாக நம்ம வந்தானே விட்டுருவா அப்படின்ற எண்ணம் தானே இது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஓகே சார், நன்றி. நன்றிங்க.